صلى الله على ربنا اغفر لنا الذنوب والاوزار واغفر لي وصحبه اجمعين وسلم تسليما كثيرا والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم صلى الله يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகின்றேன் இறைவா. இந்த நல்ல வேளையிலே மிகவும் எதிர்பார்த்த மக்களை விட அதிகமாக வந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த மௌலூத் ரசூல் நிகழ்வுக்கு சிறப்பு வருகை தந்திருக்கும் எல்லோரையும் அன்புடன் HBM சுறா சார்பாக வரவேற்கின்றோம். இந்த நல்ல வேளை நேற்றைய தினம் நமது நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது விழாவினை மிக சிறப்பான முறையில் நிறைவேறியது. நிறைய இடங்களிலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக நம் தென்னிந்திய பள்ளிவாசலில் ஒரு மாபெரும் ஊர்வலம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதை ஒட்டி பல மாநிலங்களில் நிறைய ஊர்வலங்கள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று சிறப்பான முறையில் முடிவுற்றது. இருந்தாலும் கூட முடிவுற்றது என்று நாம் சொல்ல முடியாது. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்த பாதையை நாம் பின்பற்றி அவர்களுடைய இந்த மீலாது விழா தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும், தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை நாம் நிறைய நிகழ்வுகள்லாம் சந்தித்து அந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து வருகின்றோம். அந்த வகையிலே நமது நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹிஜ்ரி 1447ஆம் ஆண்டு அவர்கள் பிறந்த தினம் விழா வந்துட்டு அவர்கள் பிறந்த தினம் கணக்கு பண்ண 1546 ஆண்டுகள் இந்த உலகத்தில் பிறந்து நம்மை விட்டு நம்மை விட்டு அவர் பிரிந்தாலும் கூட நம் நெஞ்சிலே நீங்காத நினைவாக வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் வழியை நாம் பின்பற்றி அதிகமான ஸலவாத்துகள் ஓதி சிறப்புடன் நாம் அனைவரும் எந்த நல்ல நோக்கத்தோடு என்ன நிலையில் நாம் இருக்கின்றோமோ அதையெல்லாம் பின்பற்றி அவர்களுடைய ஸலவாத்தோடு நாம் வெற்றி பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி தொடக்கமாக கிராத்தினை ஓதி தொடங்க இருக்கிறார்கள். அந்த சிறப்பான கிராத்தினை வழங்குவதற்காக அல் மதரசத்துல் ரஷீதியா தத்தோசனில் அமைந்திருக்கும் சூராவ் அதன் உஸ்தாத் மௌலானா மௌலவி உஸ்தாத் முகமது அன்வர் அவர்கள் இப்போது அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
فلا أقسم بمواقع النجوم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிக சிறப்பான முறையில் அழகிய குரலிலே கிராத்தினை ஓதி தொடங்கி வைத்த மௌலானா மௌலவி உஸ்தாஸ் முகமது அன்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோமாக. அடுத்தபடியாக இந்த நிகழ்வு சமுதான் மௌலூத் ரசூல் தலைப்பு தான். ஆனால் அந்த தலைப்பின் கீழ் இன்னைக்கு 2 நிகழ்வுகள் நாம் நடத்த இருக்கின்றோம். முதல் நிகழ்வு தொக்கோ மௌலூத் ரசூல், இது 3வது முறையாக நாம் கொடுக்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து ஒரு பாராட்டு விழாவும் நடைபெறும். அதன் பிறகு நாங்கள் பெயர்களை அறிவிப்போம். அந்த வகையிலே இறுதி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து எல்லோரும் சிறப்பித்து நிகழ்ச்சியை தரமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, அடுத்தபடியாக துவா ஒன்று இருக்கின்றன. அந்த துவாவை நமக்காக எடுத்து சிறப்பான முறையில் வழங்குகிறார்கள் நம்முடைய HBM சூராவின் உஸ்தாத் மௌலானா மௌலவி உஸ்தாஸ் முகமது தையீப் அவர்களை போது அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. اللهم لك الحمد لك الشكر يا الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل. அல்ஹம்துலில்லாஹ், மிக சிறப்பான முறையில் நமக்காக துஆவினை வழங்கிய மௌலானா மௌலவி உஸ்தாஸ் முகமது தையீப் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். உஸ்தாத் அவர்கள் இந்த சூரா HBM இமாம் என்பதை குறிப்பிடத்தக்கது. அடுத்தபடியாக அல் மதரசத்துல் அலிஃபியா பண்டஞ்சயா மதரசா மாணவர்கள் இங்கே நஷீத் படிக்க உள்ளார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடைபெறும். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Kami dari Madrasah Alifiyah Pardajaya ingin mempersembahkan sebuah nasyid yang bertajuk Pintu Madinah. Rindunya daku kepada bumi Madinah, takkan terubah walau sudah ziarah. Sekalipun menangis berair mata darah, hatikan tetap rindukan Rasulullah. Allahu 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 Allah Habibi Rasulullah. Terimalah hadiah imbalan ziarah, insan yang lemah ingin berqasidah, diilhamkan Allah
tidak terlalu panjang, tingginya yang sedang, dada luas berbidang. Lebar bibirnya menandakan pemurah, lajunya seperti nur tempat yang tinggi. Allahu 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 Allah, Allahu Allah, Habibi Rasulullah. Helaian bulunya tetapkan terus wujud, hanya belasan uban memikirkan surah Hud. Umpama pedang jago, hidung baginda mancung, dipandang dari jauh, kening seakan bersambung. Allahu 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 Allah, Habibi Rasulullah. Nafas berbau wangi semerbak kasturi, sugakan bersugi yang busuk dihindari. Tak pernah menguap berkat cucian hati, takkan pernah dihinggap lalat walau sekali. Allahu 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 Allah, Habibi Rasulullah. Berjarak gigi hadapan, cahaya kelihatan, segala petuturan adalah wahyu Tuhan. Lebar bibirnya menandakan pemurah, membaca Al-Quran dengan penuh fasohah. Allahu 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 Allah, Habibi Rasulullah. Allahu Allah, Habibi Rasulullah. Wabillahi taufiq wal hidayah. Wassalamualaikum warahmatullahi wabarakatuh. அடுத்த நஷீர் தென்பிள்ளை மதரசத்துல் ஆலிஃபியா பட்டஞ்சாயா மாணவிகள் இப்பொழுது நஷீத் பாடலை வழங்கும்படி அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ayuha salatul kiram wa rasul majlisi fi hadhihi al-halqatil kiram wa ulama kiram, nahnu talamidul madrasatil alfiyah fi Pananjaya. Alan insyaallah nasidana bi ahsani aswatin bi aunillahi ta'ala wa arjukum do'aakumul aliyah. Al-hijratu rihlatu hadiyah, hamalal islam lana dina. Al-hijratu rihlatu hadiyah, hamalal islam lana dina. Fasalamullahi alal hadi wal
رحلة هادينا حمل الإسلام لنا دينا الهجرة رحلة هادينا حمل الإسلام لنا دينا فسلام الله على الهادي والكون يرادد آمينا وبالله التوفيق والهداية والسلام عليكم ورحمة الله وبركاته. மலேசிய இசை பரிசு ஹாஜி சையத் அலி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு பாடல்களை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள். இவ்வுலோகம் போற்றும் இறை தூதராம் இஸ்லாத்தை தந்த நபிநாதராம் அருள் வடிவானவள் எங்கள் யார் சுரதம் இருநிக வந்தவள் எங்கள் நபிநாதர் இருலோகம் போற்றும் இறை தூதராம் இஸ்லாத்தை தந்த நபிநாதராம் அருள் வழிவானவள் அண்ணல் நபிநாதர் இருநிக வந்தவள் எங்கள் நபிநாதர். கோடி கோடி இன்பம் எங்கள் கோமான சென்ற பள்ளி பாடி பாடி மகிழ்வோம் எங்கள் பயலம்பர் பகர்ந்த பொன்மொழி இன்னும் சொல்லவா அவர் பெருமை அருள் வடிவானவர் அண்ணல் மகமூதர் இருளிக்க வந்தவர் எங்கள் நபிநாதர். ஆதிரை தந்த வடிவம் அன்னை ஆமீனா நீரெடுத்த செல்வம் நீதி நிலை நாட்டி எங்கும் எம்மை நெறியோடு வாழ வைத்த நெஞ்சம் இன்னும் சொல்லவா அவர் மகிமை அருள் வடிவானவள் எங்கள் யார் சுரதம் இருநிக வந்தவள் எங்கள் நபிநாதர் அருள் வடிவானவள் அண்ணல் நபிநாதர் இருநிக வந்தவள் எங்கள் யார் சுரதம் அருள் வடிவானவள் எங்கள் நபிநாதர் இருநிக வந்தவள் எங்கள் யார் சுரதம். அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் கடந்த 45 ஆண்டு காலமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய பாடல் 3 ஆல்பம் வெளியிட்டிருக்கிறார்கள்.
இன்னும் நிறைய ஆல்பம் வெளியிட வேண்டும் என்ற என்னுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும். அவர் தான் வேறு யாரும் இல்லை, மலேசியாவின் இசை முரசு, மலேசிய இசை முரசு ஹாஜி சையத் அலி அவர்கள். ஓகே, அதை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல். ஓகே, இப்போ ஒரு பாடல் என்னன்னு சொன்னால், இப்போ வந்து பார்க்க போனால் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு அறிமுகமாக ஆனால் ஒரு பாடல்கள் இங்கே வேணா மேடைகளில் புதிய பாடலாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு பெரிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடகர். நிறைய மேடைகள்லாம் பாடியிருக்கிறார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை. ஓகே, இப்பொழுது அவர்கள் கிம்மாவின் தேசிய உதவி தலைவராக பதவியேற்றிருக்கிறார். நிறைய பாடல்கள்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார். நல்ல சமுதாய சேவகர், நல்ல மனப்பக்குவம் நிறைந்தவர், தொழிலதிபரும் கூட. வேறு யாரும் இல்லை. இப்போது அன்போடு அழைக்கின்றோம் துவான் ஹுசேன் ஜமால் அவர்களை. Tony,
சிறப்பான முறையில் பாடல்கள் வழங்கிய சிறப்பு செய்த அருமை சகோதரர் சி ஜமால் அவருக்கு நன்றி. இதே போன்று நிறைய பாடகர்கள் இலைமறை காயாக இருக்கிறார்கள். நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்கவும் தயாராக இருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு சிறப்பான கவி வாசிப்பதற்காக நாடறிந்த ஒரு அற்புதமான கவிஞர், நமக்கெல்லாம் நன்கு அறிவுமானவர். சிறு வயதிலே கவிதையின் மூலமாக தன்னுடைய கருத்தை மிக சிறப்பான முறையில் வழிநடத்தியவர். அவர்கள் வேறு யாரும் அல்ல, அருமை சகோதரர் சில பேருக்கு கவிதை என்றால் பிடிக்காது, ஆனால் கவிதை என்பதுதான் உண்மையிலே ஒரு சிறப்பானது. தமிழ் கவிதை, அதுவும் சிறப்பான முறையில் நாடு தழுவிலேயே சிறப்பான முறையில் வழங்கி கொண்டிருக்கும் அருமை கவிஞர் ALZ ஹாரூன் அவர்களை இப்போது அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலமா பெருமக்கள், சிறப்பு பிரமுகர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ஒரு மஜ்லிஸி அங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு கவிதை வாசிப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த HBM நிர்வாகத்தினருக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்த்தவனாக அங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். பெருமானார் நினைவு அது பேரின்ப நிறைவு, இரு கண்ணோடு வரவு இந்த இளையோனின் கனவு, நபியன் கண்ணோடு வரவு அதுவே எந்தன் கனவு, பெருமானார் நினைவு. சமத்துவத்தின் செய்தி எங்கும் போதித்த நாதர், சமத்துவத்தின் செய்தி எங்கும் போதித்த நாதர், போதித்தபடியே வாழ்ந்து சாதித்த தூதர், உலக நீதிக்கு என்றும் நம் நபிதானே தூதர், பெருமானார் நினைவு. உடல் கொண்ட காயம் அது விரண்டோடி போகும், நம் உடல் கொண்ட காயம் அது விரண்டோடி போகும், நபி நாமம் சொல்லும் உமிழ் நீரும் மருந்தாகும், எங்கள் நபி நாமம் சொல்ல உமிழ் நீரும் மருந்தாகும், பெருமானார் நினைவு. நபிகள் நினைவோடு வாழ்ந்தால் இங்கு அழகாகும் உலகு, நம் நபிகள் நினைவோடு வாழ்ந்தால் இங்கு அழகாகும் உலகு, நபி சொல் ஒன்றே போதும் இங்கு இரண்டாகும் நிலவு, நபிகள் சொல் ஒன்றே போதும் இங்கு இரண்டாகும் நிலவு, பெருமானார் நினைவு. நபி ஸலவாத்தை கேட்க இந்த அங்கம் எங்கும் பொங்கும், நபி ஸலவாத்தை கேட்க இந்த அங்கம் எங்கும் பொங்கும், இறை அருள் எந்த நாளும் சற்று குறையாது தங்கும், நம் நபி நாமம் சொல்ல அருள் நாளெல்லாம் தங்கும், பெருமானார் நினைவு. நபி சுன்னத்தை நாமும் உயிர்ப்பித்தல் ஒன்றே, நபி சுன்னத்தை நாமும் என்றும் உயிர்ப்பித்தல் ஒன்றே, இந்த உம்மத்தை நாளை மறுமைக்கு முன்னேற்றும், நபி சுன்னத்து ஒன்றே நம்மை மறுமைக்கு ஏற்றும், பெருமானார் நினைவு அது பேரின்ப நிறைவு, இரு கண்ணோடு வரவு இந்த இளையோனின் கனவு, பெருமானார் நினைவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ் இளம் கவிஞர் AMZ ஹாரூன் அவர்கள் மலேசியாவில் நமக்காக நிறைய கவிதைகள் படைத்து நிறைய புத்தகங்கள் எல்லாம் கவிதை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் AMZ ஹாரூன் அவர்கள். அது மட்டுமல்லாமல் நிறைய இஸ்லாமிய பாடல்கள் கூட அவர்கள் பாடல். சமீபத்தில் நாகூர் சடாம் இங்கே வந்திருந்தார் மலேசியாவுக்கு. அந்த நாகூர் சடாமுக்கு பாடல் எழுதி கொடுத்தவர் அவர் தான். AMZ ஹாரூன் அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர். மீண்டும் நிறைய கவிதைகள் படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைந்த பரக்கத்தை கொடுப்பானாக என்று கேட்டுக்கொண்டும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக ஒரு அற்புதமான துவக்க உரை, அதாவது வரவேற்புரை. அந்த உரையை நமக்காக எடுத்து வழங்க வருகிறார் நம்முடைய சூரா HBவின் தலைவர் அருமை சகோதரர் துவான் அப்துல் ஹலீம் அவர்கள் இப்போது அழைக்கின்றேன். விழா நாயகருக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த நிகழ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் அவர்களுடைய நாளை ஒட்டி எனக்கு தோல் கொடுத்த என்னுடைய கமிட்டி மெம்பர் எல்லாம் மேடைக்கு வாங்க, இன்ஷா அல்லாஹ் மேடைக்கு வாங்க கமிட்டி மெம்பர் எல்லாம். மேலும் நம்ம டத்தோ MZ கனிக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். டத்தோ சிராஜ் SMS ஜுவல்லர்ஸ்க்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை ஆலோசனை கொடுத்து இதை எடுத்து நடத்துனதுக்காக அருமையான ஒரு தொக்கு நம்மளுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய AJK திங்கிலாம் மேடைக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். இவங்கெல்லாம் நம்மளுடைய சூறாவுடைய தூண். டத்தோ வீரா சாவுல் அமீத் அவர்களே, டத்தோ MZ கனி அவர்களே, டத்தோ ஜமீல் அவர்களே, சலீம் அண்ணன் அவர்களே, சயீத் புகாரி அவர்களே, டத்தோ இஷாவுடின் ஒபாய் கிளாஸ் அவர்களே, டத்தோ ஸ்ரீ அக்மால் அவர்களே, துவான் ஹரிஸ் சிராஜுதீன் டிம்பாலான் பிரசிடென்ட் கிம்மா அவர்களே, துவான் ஃபைசல் அவர் ஒரு தனி இயக்கத்தில் உள்ளவர். இப்போ கூட சமீப காலத்தில் நிறைய உழைப்பு போட்டிருக்காரு. இந்த சம்சுல் ஹாரிஸோடைய பிரச்சனையை நான் ஃபாலோ அப் பண்ணேன். இப்போ சிறப்பான முறையில் இந்தியா முஸ்லீம் சமுதாயத்துக்கு உங்களுடைய சேவைகள்லாம் கரெக்டாக சென்றடையுது. இவங்க எல்லாம் நம்மளுடைய AJK இந்த நிகழ்ச்சிக்கு இவங்க எல்லாம் ரொம்ப பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைகிறதுக்கு துவா செஞ்சு உழைப்பு போட்டிருக்காங்க. மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இங்க வந்திருக்கும் வேற எதுவும் பேர் விட்டு போனாக்கா மன்னிச்சுக்கிறங்க. இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பா நம்ம டத்தோ வீரா, நம்ம என் தம்பி டத்தோ ஜமீல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும். அவங்க அத்தா கபீர் கிரேசன் புக் ஸ்டோரு, நான் இப்போ மினர்வால வேலை செஞ்சேன். அப்போ தம்பி சின்ன பிள்ளையில இருந்து நல்ல பழக்கம் எனக்கு. இன்னைக்கு தத்துவாயிட்டாரு. இல்லை மேலும் மேலும் நம்மளுடைய சமுதாயங்கள் உயர்ந்து வர்றதுக்கு நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். மிக இன்னும் சிறப்பாக செய்யறதுக்காக ஆசைப்பட்டேன். இதுதான் என்னால் முடிஞ்சது. HBM உடைய படைப்பு இதான் நம்மளால சிறப்பாக செய்ய முடிஞ்சு. வந்த எல்லாருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்து, புது நண்பர்கள், பழைய நண்பர்கள் மற்றும் நம்மளுடைய ஸ்ரீலங்கா ஹாஜியாரு, ஹாஜி அமானுல்லா, நம்ம டாக்டரு, அவர் ஹமாம் எல்லாமே வந்திருக்காங்க இங்கே இன்ஷா அல்லாஹ். ஒரு பெரிய நல்ல நிகழ்வாக இருக்கின்றது. இதை பற்றி நான் ரொம்ப பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் கூடி சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ரத்தோ விஷாம் கொஞ்சம் மேடைக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக சஹாபாத் இந்திய முஸ்லிம் மலேசியாவின் தலைவர் அருமை சகோதரர் டத்தோ MZ கனி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்ரீலங்கா அம்பாசிடர் வந்திருக்காங்க நம்மளோட இடத்துக்கு. ஆமா, டாக்டர் ரெஸ்வி வாங்க இன்ஷா அல்லாஹ். டத்தோ ஜமீல் மேடைக்கு வாங்க. MZ கனி இருக்காங்களா? ஓகே. இப்போ முதல்ல நம்ம நம்மளுடைய
தம்பிக்கு வந்து ஒரு சிறப்பு செஞ்சிருவோம். எனக்கு அவர் ஒரு நீண்ட நாள் பழக்கங்கிறதுனால சிறப்பு செஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஸ்பெஷலா காஷ்மீர்ல இருந்து எம்ப்ராய்டிங் பண்ணி கொண்டு வந்தது. சிறப்பான முறையில் பொன்னாடை வழங்கிய நம்முடைய HBM சுலாவின் தலைவர் அப்துல் ஹலீம் மற்றும் அவர்களுக்காக ஒரு சிறிய ஒரு அன்பளிப்பை, அதாவது நினைவு சின்னத்தை நமக்காக எடுத்து வழங்கியவர் டாக்டர் கனி அவர்கள். அடுத்து ஷேக் ஜமீல் அவர்கள் மின்பாயினில் பணியாற்றி கொண்டிருக்கிறார், மீனும் இருக்கிறார், அது மட்டும் இல்லாமல் சிம்ஸிலும் இருக்கிறார். ஒரு சமுதாய சேவகர், அற்புதமான ஒரு நல்ல மனிதர், அற்புதமான மனிதர். ஓகே, அவர்கள் நீண்ட இன்னும் நிறைய விருதுகள் பெற வேண்டும். அவர்கள் சமீபத்தில் மலாக்காவில் டத்தோ அதாவது பதவியை கொடுத்து சிறப்பு செய்தார்கள். ஆகவே அவர்கள் இன்னும் நிறைய அதாவது நிறைய நீங்கள் பதவிகள் நீங்கள் வாங்க வேண்டும். எங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறை நடைபெறும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. டாக்டர் எம்சத் கனி அவர்களுக்கு ஒரு சிறப்பு அன்பளிப்பு படக்கூடை வழங்கி சிறப்பு செய்கிறார் அப்துல் ஹலீம் அவர்கள். நன்றி டாக்டர் எம்சத் கனி மற்றும் டாக்டர் ஷேக் ஜமீல் அவர்கள். இப்பொழுது டத்தோ இஷாமுddin அவர்கள் வந்து இந்த தொக்கோவுடைய இதை நம்மளுக்கு சொல்லுவாங்க. Penghormatan tokoh Maulatul Rasul kepada Dato' Wira Shaul Hamid bin Sheikh Daud 12 Rabiul Awal 1443 Hijriah bersamaan 5 hari bulan September 2020. இதுல என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, சமீப காலத்துல நத்தோ வீரா வந்து நம்மளுடைய இந்தியா முஸ்லீமுக்கு ஒரு கூட்டமைப்பு செஞ்சாங்க. சீராட்னு சொல்லிட்டு மூமெண்ட் சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஒன்று வச்சிருக்காங்க. அதான் நான் ஒரு வரையில நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ்வுடைய தினத்துக்கு உங்களுக்கு வந்து அனுகிரகம் கிடைக்குதுன்னு சொன்னாக்கா நீங்க ரோஜாப்பூ மனம் படைத்தவர். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ரோஜாப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். மென்மையான இதயம் உள்ள நம்ம டத்தோ வீரா வந்து சரியான ஒரு தகுதி பெற்றவர். இந்த வருஷம் அவருக்கு தொக்கோ மௌலித் ரசூல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா வேற யாருக்குமே இது மிகையாகாது. இன்ஷா அல்லாஹ் அவர் நம்மளுடைய HBM கூட நான் பேசியிருக்கேன். மீண்டும் நம்மளுடைய இந்த இந்தியா முஸ்லீமுடைய ஒற்றுமைக்கு, வளர்ச்சிக்கு, கல்விக்கு, ஏன்னா நம்ம மிக விரைவில் வந்து HBM உடைய ஃபவுண்டேஷன் திறக்கப்படும். அதுக்கும் வந்து நம்ம வந்து அவருடைய ஆதரவை ஒட்டி நம்ம நிறைய என்னென்ன நம்மளுடைய இந்தியா முஸ்லீமுக்கு செய்ய போறோமோ அதெல்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ். அது போக HBM உடைய 25வது வருஷமும் நெருங்கி வருது, அதுக்கும் நம்மளுக்கு வந்து விருந்து இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால நம்ம டத்தோ வீரா சாவுல மீது மேடைக்கு அமைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வாங்க. இதுவும் காஷ்மீர்ல இருந்து வந்ததா சிறப்பு. அவர்களை பற்றி ஒரு சிறிய ஒரு அதற்கு முன்பாக டாக்டர் வீரா ஷாவுல் ஹமீத் பற்றி ஒரு சிறிய ஒரு வரையறை என்று கொடுக்கின்றேன். அவர்கள் முன்பாக மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் குரூப் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரீன் பேக்கெட் பிரஹான், அதாவது அவர்கள் கிரீன் பேக்கெட் நிர்வாகத்தின் தலைமை செயல்முறை அதிகாரியாகவும் நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தற்பொழுது அவர்கள் is advisor for the Asian Year of Skill 2025. April 2020 until April 2025 is the Chief Executive of Human Resource Development Corporation of HRBD Corp. And 2008 March 2020 is the founder and president of Dawood Holdings Group of Companies. And also is the general manager Jobs eBay Malaysia is 2004 until 2008. And also he is the senior director of Informatics Corporate Training Malaysia, Sendirian Berhad, and also senior director until 1996 until 2024. And
currently he is a managing director and group chief executive officer of Green Packet Berhad. Give him a round of applause. அந்த பெருமையை கோகோ மௌலூத் ரசூல் சூரா HBM சார்பாக இப்போ அவர்களுக்கு வழங்குகின்றோம். नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर இல்ல பலே டத்தோ வீர ஷவுல் ஹமீத் அவர்களுக்கு பொன்னாடையும் மற்றும் சிறப்பு நினைவு சின்னம் மற்றும் ஒரு சிறந்த ஒரு சர்டிபிகேட்டையும் அவர்களுக்காக நாங்கள் HBM சூரா ஈவென்ட் சார்பாக வழங்குகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து இப்போது டத்தோ வீர ஷவுல் ஹமீத் அவர்கள் ஓகே டத்தோ அவர்களுக்கு டத்தோ இஷாம் அவர்களுக்கு டத்தோ வீர ஷவுல் ஹமீத் அவர்கள் படக்கூடை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது டத்தோ வீர ஷவுல் ஹமீத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வழங்கப்பட்டு கேட்டுக்கொள்கிறேன். Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இங்கே நான் அழைத்து இந்த ஒரு மாபெரும் சிறப்பு செய்த HBM சூராவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய எனக்கு ஒப்பான உலமா மக்கள் அனைவருக்கும் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச உலமாக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இந்த சூராவுக்கு மறுபடியும் நன்றி. ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பில். பாகிய டாக்டர் ஸ்ரீ ஷேக் அக்மால் அதான் சமீபத்தில் சீராட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சியை முடித்து விட்டு ரொம்ப கலைப்பாக உட்கார்ந்துருக்கிறார். டாக்டர் ஸ்ரீ டத்தோ ஹாஜி ஷாமுதீன் உபைதி அறக்கட்டளையின் தலைவர், டத்தோ ஷேக் ஜமீல், டத்தோ MZ கானி, Haji Kadir, Metro Kadir, thank you for coming, alhamdulillah. Tuan Said Buhari, Sims and founder. Tuan Haris, my brother. Tuan Hussein, Jamal, also my brother Tuan Amir, thank you for being here. My brother Faisal, and then Nasir and Eko, here for Santosham. Not forgetting the Excellency Mr. Muhammad Rizvi, Acting High Commissioner of Sri Lanka, thank you for coming. It's an honor to have you in this very important function. அடுத்ததாக HBM தலைவர், HBM சூராவின் தலைவர் அருமை அண்ணன் அப்துல் ஹலீம், செக்ரட்டரி முகமது அஸ்லாம், ட்ரெஷரர் சையத் அலி மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து தாய்மார்கள், சமுதாய பெருமக்கள், மாணவிகள், மദ്രஸா படிக்கக்கூடிய இளைஞர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த சலாத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள நான் வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் வந்து பார்த்தாங்க, அலிமண்ணை வந்து பார்த்தாங்க. உண்மையாகவே எனக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் தெரியாது. தோப்பு மாலிஜ்ரான் அந்த விருதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த விருதை பற்றி. ஆனால் இது எப்படி என்ன இதுடைய இந்த பழமையை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது, இதுதான் உண்மை. ஆனால் என்னை அழைத்து என்னை கூப்பிட்டு இந்த இந்த இது உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாட்டாக இருந்துச்சு.
நம்ம வயசுக்கு நம்ம செய்கிற சேவைக்கு இதை விட நிறையா இருக்காங்க. ஆனால் நம்மளை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. இதில் எப்படி நம்ம அதுக்கு தகுதியானவரான்னு எனக்கு தெரியல. பட் அல்லாவோட கிருபையில் நமக்கு இன்னைக்கு எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த தகுதி இருந்துச்சான்னு நமக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தகுதியை ஏற்றவனை மாற்றிக்கணுங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. இன்னைக்கு வந்து இந்த அவார்டு கிடைச்சது எனக்கு அன்னைக்கு கொடுத்தது ஒரு சந்தோஷம். யார் கையில் கொடுத்தாங்கிறது அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இதுதான் உண்மை. இது வந்து எல்லா இடத்துலையும் நான் சொல்லுறேன். ஏன்னா உபைதி அறக்கட்டளையை பற்றி எல்லாருமே தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. மலேசியாவில் அருவா நான் உபைதுல்லா பற்றி தெரியாதவங்க இருக்க முடியாது. அங்கேருந்து வந்த ஒரு ப்ராடக்ட் தான் நானும். எங்களுடைய குடும்பம் டான்சி யாருமே தத்துவாஜி ஈஷான் அங்கிள் அவரோட இதில் படித்தவன் தான் நானும். உபைதுல்லா அறக்கட்டையில் படித்தவன் தான் நானும். அந்த ஒரு ப்ராடக்ட் தான் நானும். இன்றைக்கி வந்து இஷாம் அங்கிள் வந்து நாங்கள் பாயின் தான் கொடுத்தோம். இஷாம் பாயின் கொடுத்தோம். எங்கள் பாய் வந்து இந்த அவார்டு நம்ம கொடுக்குறப்ப இதுக்கு டபுள் சந்தோஷம், டபுள் பெருமை. இது வந்து எங்கள் ஊருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். இல்லைங்க இந்த படம் நான் எங்கள் ஊரில் போடுறப்ப எங்கள் 2 பேர்த்துக்குமே பெருமை. அவர்கிட்ட வாங்கினது இன்னும் அதிக பெருமை. இது வந்து அலிமண்ணை தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனால் செய்தது நல்லது. ரொம்ப சந்தோஷம், பெருமைக்குரிய ஒரு விஷயம். ரொம்ப நன்றி அலிமன். என்ன மாதிரி நிறைய பேர் உபதி அறக்கட்டையில் அருவா தான்சி உபதிலாம் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க. நல்ல பெரிய இடத்துல பெரிய இடத்துல பெரிய சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நானும் அங்கேருந்து வந்த ஒரு ப்ராடக்ட் அவரோட போட்ட விதை தான் வந்து இன்றைக்கி நாங்கள் எல்லாம் தொடர்ந்து அவங்க இதில் படித்து கூட சமுதாயத்துக்கு சேவை செய்யணும்னு ஒரு ஆர்வமும் ஆற்றலும் இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து மௌலூத் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களோட பிறந்த நாளுக்காண்டி செய்யக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. இது வந்து ஆண்டாண்டு காலமாக மலேசியாவில் ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இதுக்காண்டிய கரு என்னங்கிறது தான் நான் ஒரு முக்கியம் பார்க்கணும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு பிறந்தநாள் ஒரு விழா கிடையாது. ஒரு சாதாரண ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் கிடையாது. இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி நிறைய கரு இருக்குது, பொருள் இருக்குது. அந்த பொருள் என்னன்னா இஸ்லாத்தை ஒன்றுபடுத்துறது, விலகி இருக்கக்கூடிய அந்த உறவினர்களை ஒன்று சேர்ப்பது, யூனிட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறது, கல்ச்சரலை இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய என்ன சொல்லுவாங்கல்ல. அவங்க காலகட்டத்தில் ரசூல்லா பேரில் ஒன்று செய்கிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பொருள் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். அர்த்தம் இல்லாமல் எதுவுமே அவங்களுடைய பேரில் நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதற்காண்டி பல பேர் பலவிதமாக இதை எடுத்துக்கொண்டால் கூட இந்த மாதிரி ஒரு சூறாவில் இவ்வளோ பேரை அழைத்து இங்கே நம்ம கூடியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இது அல்லாஹ் கோபான விஷயம். நம்ம மக்கள், நம்ம சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து ஒரு தட்டில் உட்கார்ந்து உணவு கொள்ளும்போது அதில் இருக்க ஒரு பரக்கா, ஒரு முகப்பத்தே வேற. அதை வந்து இன்னைக்கு வந்து நம்ம அலிமண்ணை அவங்க சூறா மூலயமா பெரிய ஏற்பாடு செய்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு செலவு தான். இவங்களை பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு செலவு செய்யறதுங்கிறது இதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இருந்தாலும் அதை விரும்பி ஏன் செய்கிறார்கள் என்றால் நம்ம சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். நம்ம சமுதாயம் ஒன்றாக உட்கார்ந்து நம்மளுடைய தேவைகளை ஒன்று செய்து கேட்டோம்னா நமக்கான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். இன்னைக்கு மலேசியா பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7,000 மஸ்ஜித் கிட்ட இருக்கு மலேசியாவில். கிட்டத்தட்ட ஒரு 18,000 சூறாஸ் இருக்கு. ஏறத்தாழ 25,000 ஏன்னா இஸ்லாமிய வழிபாடு தலங்கள் நிறைய இருக்கிறது. இருக்கும்போது இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல், இந்திய முஸ்லீம் சூறாங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருந்தாலும் கூட, ஆனால் முக்கியமான நகரங்களில் நம்மளுடைய பள்ளிவாசல்கள் ஒரு அந்த நகரத்துடைய ஐகானாக இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் கூடிய பெருமை. இது எல்லாமே அந்த காலத்தில் கட்டினது. நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்மளுடைய தலைமுறையில் எத்தனை பேர் இந்த மாதிரி பெரிய நகரங்களில் பள்ளிவாசல் உருவாக்கியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பாட்டனார், பூட்டனார், தாப்பனார் இவங்கெல்லாம் வந்து மறைந்தவர்கள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சொகுசு வசதி அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் கஷ்டம் இருந்தாலும் கூட, நிறைய சிரமங்கள் இருந்தால் கூட அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்த ஒரே காரணத்தினால் சமுதாயத்துக்கு என்ன சாதிக்க முடியும் அனைத்தும் சாதித்தார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளாதார வல்லமை கிடையாது.
இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்னைக்கு சோஷியல் மீடியா கிடையாது. இந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமானாரால் ஒன்று சேர்ந்து காசு போடக்கூடிய அந்த அளவுக்கு பெரிய இது இல்லாட்டி கூட மன தைரியம், வலிமை, இஸ்லாம் என்ற ஒரு 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 துணிச்சலுக்காண்டி செய்த காரணத்தினால இன்னைக்கு பெரிய பெரிய பள்ளிவாசல் எல்லாம் இஸ்லாம் இந்திய முஸ்லிம் கட்டப்பட்ட பள்ளிவாசல், இன்க்ளூடிங் மஸ்ஜித் இந்தியா, நம்மளுடைய அந்த ஐகான் இந்திய முஸ்லிமோட ஐகான் மஸ்ஜித் இந்தியா நம்ம தலைநகரில் இருக்குது. இது எல்லாமே அந்த காலத்தில் கட்டாங்க. இன்னைக்கு நமக்கு பணங்காசு இருந்தால் கூட அந்த மாதிரி கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்க வேண்டாம், நமக்கு தெரியாது. அது வாய்ப்பும் அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஏன்னா காலப்போக்கில் நிறைய மாற்றங்கள், சமுதாய மாற்றங்கள், சமுதாய சிந்தனைகள் எல்லாம் மாறிக்கொண்டே போகுது. நாளைக்கு நம்ம பிள்ளைகளே நம்ம செய்த இந்த இஸ்லாமிய காரியங்களோ சமுதாய தொழில்களோ செய்யுமா நம்மகிட்ட கேட்டு நம்மளாலேயும் முடியுமா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலங்கள்லாம் மாறிக்கொண்டு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன இந்த அமைப்புகள், கூட்டங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையும் அந்த பாண்டிங்கும் வளர்க்கும். இது எனக்கு எப்பயுமே ஹோப்பானது, பிடித்தது. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல எல்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன வராங்க, சாப்பிட்றாங்க, உட்காந்து போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்மளோட உறவு எப்போ வளரும்னா நம்ம உட்காந்து ஒரே தட்டையில சாப்பிட்றப்ப இதெல்லாம் எதுக்கு அரபு காலத்துல எல்லாம் செய்யறாங்கன்னா நம்ம செஞ்சா சிரிப்பாங்க, பாரு தட்டையில அது மாதிரி ஒரே தட்டையில சாப்பிட்றாங்க. அந்த அரபு காலத்துக்கு இன்னைக்கும் அரபு நாட்டுல பெரிய பெரிய மன்னர்கள்லாம் கூட அவ்வளோ பெரிய தட்டில் எல்லாம் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்றாங்க. தட்டை இல்லாத காரணத்தில் ஒற்றுமை, அந்த பாண்டிங் இருக்கிறதுனால அதெல்லாம் இஸ்லாத்தில் சொன்னது எதுவுமே தப்பாக வாழ்ந்துருந்தாங்க. அந்த மாதிரி மறுபடியும் நாங்கள் எங்கே போனாலும் சொல்கிறேன்டா, நம்ம சமுதாயம் ஒற்றுமையாக இன்னும் நிறைய சாதிக்கலாம். இந்த சமீப காலத்தில் இந்த சீராக் அந்த ரிட்ரீட்டை நாங்கள் நடத்துகிறப்ப அதில் என்ன நாங்கள் விஷயம் கண்டுபிடிச்சோம்னாக்க, 200 பேர் சேர்ந்த அந்த ரிட்ரீட்டு இவ்வளோ பெரிய வடைபலமாக இருந்தப்ப 8 லட்சம் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்தோம்னா நம்ம இன்னும் எவ்வளவோ சாதிக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் எல்லா இடத்துலையும் இல்லாத இடமே கிடையாது. நம்ம நேசிக்கிறத இதை நேசிக்க மாட்டாங்க, அவங்க நேசிக்காத நம்ம நேசிப்போம். இது ஆண்டவரால் நம்ம இப்படி தான் படைக்கப்பட்டோம். அப்படி தான் தட்ஸ் ஹவ் வி ஆர் பார்ன், தட்ஸ் ஹவ் வி ஆர் பீன் டிசைன். ஸோ நம்ம அதை தள்ளி வச்சுட்டு நல்லதை எடுத்துக்கொள்ளணும், நல்லதை விட்டுட்டு கெட்டதை மட்டும் எடுத்துட்டு அவங்களை பற்றி குறை சொல்றத அந்த தோரணத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா நிறைய நம்ம சாதிக்கலாங்கிறது என்னோட ஒரு கருத்து. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சூறாவளி இங்கே வந்திருக்கோம். இதே மாதிரி நிறைய சூறாவளி இந்திய முஸ்லீம் கையில் இருக்குது. இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சூறாவளுக்குலாம் என்னோட தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த மாதிரி சூறாவை நடத்துறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு இடத்த எடுத்து நம்ம ரெண்ட் பண்ணிடலாம். ஆனால் இது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பலனுள்ளதான் நம்ம கண்டிப்பாக அதை ஆக்கி கொடுக்கணும். இந்த சூறாவுன்றது சும்மா இஸ்லாமிய வழிபாட்டு தரம் மட்டும் கிடையாது, கல்வி வழிபாட்டையும் இதில் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு டியூஷன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அடுத்த நிலைமை படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஃப்ரீயாக இருக்க காலத்தில் அவங்களுக்கு கல்வியும் எடுத்து சொன்னால்தான், மார்க்க கல்வியும் இன்றைய இருக்கக்கூடிய சமுதாய கல்வி இருந்தால்தான் நம்ம பிள்ளைங்களால வெற்றி பெற முடியும். ஸோ இது பள்ளிவாசலாக சூறாவாக இருக்கணும், பள்ளிவாசலாக இருக்கணும். எல்லாம் இன்னைக்கு மலாய் பள்ளிவாசலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. டே டைமில் தையல் பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க, குக்கிங் பயிற்சி சொல்லிக் கொடுக்குறாங்க, பேக்கிங் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஈவினிங்கில் இஸ்லாமிய வழிபாட்டுகளை சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய அந்த சூறாவும் அந்த மாதிரி ஒரு கோட்பாடுகளை கொண்டு போயிட்டு வந்தால் நம்ம பிள்ளைங்களை நாலேஜபிள் பிள்ளைங்களாக வரக்கூடிய வாய்ப்பு. ரெண்டாவதாக, என்னதான் யூடியூப் வந்தாலும் சரி, என்னதான் இன்டர்நெட் காலம் வந்தாலும் சரி, நம்ம உலமா உஸ்தாத்மார்களை முன்னாடி வைத்து படிக்கிறது அது வேறு விதமான ஒரு சந்தோஷம். நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் நான் படிக்கிறப்ப என் உஸ்தாத் குச்சி கொண்டுருவார், படிக்காட்டி கை நீட்ட சொல்லுவார். இன்னைக்கு இந்த சூறா மனப்பாடம் பண்ணிட்டு கேட்பார், மனப்பாடம் பண்ணி கை நீட்டுங்க 2 அடி போடுவார். அடுத்த நாள் அவருக்கு பயந்துட்டு நம்ம படிச்சிட்டோம். இன்னைக்கு ஏதாவது உஸ்தாத் மேலே குச்சி எடுத்து பிள்ளைங்களை தொட முடியுங்களா? தொட்டிங்கன்னா உஸ்தாதுக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் என்னதான் டிஜிட்டல் லேர்னிங் வந்தாலும் சரி, யூடியூப்ல நீங்க குரானை பார்த்தாலும் சரி, இல்லை எவ்வளோ ஹதீஸ் கேட்டாலும் சரி, நம்ம உஸ்தாத்மார்கள் நம்ம முன்னாடி உட்கார்ந்து அவங்க செய்யக்கூடிய அந்த சொல்லக்கூடிய கருத்து அந்த இதில் உங்களுக்கு கிடைக்காது. ரிலேஷன்ஷிப் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அந்த இது இருக்குங்களா, உஸ்தாத் பக்கத்தில் மக்கள் சொல்றது நம்ம தேவை, சமுதாயத்துக்கு தேவையான மாதிரி அந்த இதை எடுத்து சொல்றது நம்ம அது கிடைக்காது. ஸோ இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச உஸ்தாத்மார்களும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும்னா அவங்களும் தொடர்ந்து இருப்பாங்க. இதுவும் எவ்வளோ நாளைக்குங்கிறது தெரியாது. ஆனால் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பள்ளிவாசலையும் சூறாவும் கட்ட தெரிந்த நாங்கள் உலமா மக்களை கரெக்டாக பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. சொல்லுவாங்கல்ல, வண்டி வாங்க பணம் இருக்கும் ஆனால் சாட்டை குச்சி வாங்க காசு இருக்கான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி
நல்ல உஸ்தாத் நல்ல பள்ளிவாசலை கட்டி நல்ல ஏர்கானை போட்டு கார்பெட்டை போட்டு இதை போட்டு பண்ணுறப்ப உலமா வாசுற தேவைகளை நம்ம சரியாக செய்யணும். ஏன்னா அது நம்மளுடைய கடமை, நம்மளாக மேலாக்கப்பட்ட கடமை. எப்படின்னா ஒரு சாதாரண படித்த இன்ஜினியர் படித்தவங்களையே வந்து நம்ம இவ்வளோ பார்க்குறப்ப குரானை மனப்பாடம் பண்ணி குரானை எடுத்து நமக்கு சொல்கிறவங்களுக்கு உலமாக்களை நம்மளும் போட்டுணும். அவங்களுக்கு அதை மரியாதையும் அந்த டிக்னிட்டி அண்ட் டெக்கோரம் டு உஸ்தாத். இந்த சூறா வந்து அண்ணன் அலிமனை எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து நல்லா வந்து மாற்று கல்வி சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம வந்து எல்லா பயிற்சியிலையும் நம்ம தேவை என்ன சொல்லிக் கொடுக்க சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ். சின்னதாக இருக்குது பெருசாக இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்மளோட சிந்தனையும் நம்மளோட நியத்தும் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து தொடர்ந்து செய்தோமானால் உங்களால் முடிந்தவரை நம்ம சமுதாயத்துக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சோஷியல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து இந்த டெக்னாலஜி இந்த கெஜெட்ஸ்னால எவ்வளோ நமக்கு வந்து பெரிய பாதிப்பு வருதுங்கிறது தெரியும். கெஜெட்ஸோட பாதிப்பு வந்து சும்மா ஒரு நம்மளோட மார்க்கெட்லேருந்து டைவர்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, மெடிக்கலி ஆல்சோ கிவ்ஸ் லாட் ஆஃப் ட்ரபிள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் சிங்கப்பூர் போயிருந்தேன். சிங்கப்பூரில் போயிருந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உடம்பு முடியாதப்ப அந்த ட்ரீட்மெண்ட் போயிருந்தப்ப அங்கே உள்ள பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களும் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. 5 வயசு 4 வயசு பிள்ளைங்களாம். என்ன டாக்டர் இந்த பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு கேட்டால் இந்த பிள்ளைங்களுக்குலாம் கண்ணில் கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கண்ணில் கேன்சர் கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னு சொன்னால் அது டாக்டர் சொன்னாங்க இதெல்லாம் வந்து இந்த ஃபோனோட பாதிப்பு தான் காரணம். சின்ன பிள்ளைங்க அழுவாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனை கொடுத்துருவோம். இப்போ தான் பிள்ளைங்க பிறந்த ஆப்ரேஷன் தேட்டர் வரப்பே ஃபோனோட தான் வெளியே வராங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எல்லா பிள்ளைங்களும் இருக்கு இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்து டைவர்ட் பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது ஃபோனை தூக்கி பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துரும். ஆனால் அதோட பாதிப்பு எவ்வளோங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. சொல்ல முடியாத பாதிப்பு, கண்ணுக்கு பாதிப்பு, மென்டல். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதி பேருக்கு நிறைய பேருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஹெல்த் கேர் ப்ராப்ளம் என்னன்னா எல்லாம் இந்த ஃபோனால் வருதான். ஸோ இந்த ஃபோன் கெஜெட்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சோஷியல் ப்ராப்ளம்லேருந்துலாம் இதெல்லாம் நமக்கு காஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறா இந்த மாதிரி சூறாஸ் வந்து அடிக்கடி பிள்ளைங்களை என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு மாற்று கல்வி மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் இன்னும் இது பொருளாதாரம் பற்றி பேசணும், பிஸ்னஸை பற்றி பேசணும், நம்ம சமுதாயத்தை பற்றி பேசணும், நம்ம சமுதாயத்தை வரலாறை பற்றி பேசணும். நிறைய பேருக்கு இன்றைக்கி வரலாறே தெரியாது. இந்திய முஸ்லீமோட வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி இருந்த ஒரு 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 சமுதாயம் இது, பொருளாதார ரீதியில் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து ஆண்டித்தனமாக கொடி கட்டி பறந்தோம், இன்றைக்கி எங்கே நம்மளால் சாதிக்க முடியல அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கூட்டி கழிச்சு கரெக்டாக பார்த்தோம்னா எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து ஒற்றுமை இல்லாத ஒரே காரணத்தால் தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒற்றுமையாக வந்து இங்கே வந்து ஒரு 150 பேர் சேர்ந்து அது ஒற்றுமை தான். ஆனால் இந்த ஒற்றுமையை இன்னும் வலிமையாக பயன்படுத்தினோம்னாக்கா இந்த வேற மாதிரி நம்ம சமுதாயம் கண்டிப்பாக பலன் பெறுவதை சொல்லிட்டு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அண்ணனுக்கும் உங்களோட ஏஜேக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருமையான டாக்டர் எம்ஜன் கனி சலிமன் எல்லாம் வந்து அவங்களாம் பார்த்து பேசி சொன்னாங்க. அவங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த விருதை எனக்கு கொடுத்த உங்களுக்கு என்னால் முடிந்த வரையும் இந்த சூறாவுக்குமோ இல்லை இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கோ என்ன செய்ய முடியுமோ முடிந்த வரையும் அல்லாஹ்வுடைய திருச்சிகளை கண்டிப்பாக செய்கிறேங்கிற அந்த உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து இது வந்து ஒரு சும்மா ஒரு மாலிஜரா விருது கொடுக்க மட்டும் இந்த மாதிரி ஒரு கூட்டங்களை கூப்பிடாமல் நல்ல விஷயங்கள் எப்பெல்லாம் நடக்குதோ இந்த மாதிரி கூட்டங்களை கூப்பிட்டு நம்ம சமுதாயத்தை ஒன்றுபடுத்தணும் கடைசியாக சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி தெரிவித்து வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிக சிறப்பான முறையில் நமக்காக ஒரு சிறிய உரையாக இருந்தாலும் ஒரு தெளிவான உரையை நமக்காக எடுத்து வழங்கிய அருமை அண்ணன் டாக்டர் இரா ஷாவுல் ஹமீத் அவர்களுக்கு HBM சூரா சார்பாக நன்றி தெரிவித்து வருகின்றோம். அவர்களுக்காக சிறப்பான முறையில் தொக்கோ மௌலூது ரசூல் என்ற விருதையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் மேலும் பல விருதுகள் பெற வேண்டும். இந்த சமுதாய மக்களுக்காக சேவை செய்து மக்களுடைய நம்முடைய இந்திய முஸ்லிம் உள்ளத்திலே ஒரு நன்கு அருமையான இடத்தை பிடித்திருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கின்றேன். சமீப காலமாக நோன்பிலே முக்மீன் ஏற்பாட்டில் முக்மீன் என்ற ஒரு NGO மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. அவருடைய தலைமையிலே உலமாக்களை மதிக்க வேண்டும், உலமாக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவர்களுக்காக மருத்துவ அட்டை அதாவது மெடிக்கல் கார்டை கொடுத்து முக்மீன் சார்பாக சிறப்பு செய்தார்கள். உலமா பெருமக்கள் நிறைய பேர்கள் அதை பலனடைந்தார்கள். ஆகவே அவர்கள் தொடர்ந்து பல சேவைகள் செய்ய நாம் அனைவரும் அவர்களுக்காக துஆ செய்வோம்.
உங்களுடைய பணி மிக சிறப்பான முறையில் அமைவதற்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது உங்களுக்காக சிறப்பான முறையில் உணவு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உணவை சாப்பிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்ச்சியாக நிகழ்வு நடைபெறும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த உணவை நமக்காக சிறப்பான முறையில் வழங்கிய பிரசிடென்ட் கரி ஹவுஸின் உரிமையாளர் அருமை சகோதரி ஜெயலானி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். சார்பாக வீரா சாகுல் அவர்களுக்கு முழுமையான நன்றியை தெரிவித்து நாங்கள் அவர்கள் நம்மளுக்கான நேரம் ஒதுக்கி அதிகமாக அவர்களுக்கு வேலை இருந்தும் நம்மளுக்கு நேரம் ஒதுக்கி இன்றைக்கு வந்து நம்மளுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு செய்ததற்காக மீண்டும் நன்றியை தெரிவித்து மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையாக்கி எல்லா விஷயங்களையும் லேசாக்கி கொடுப்பானாக வாசிக்கிறேன். சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். ஹஸ்ரத் அவர்களை இப்போது அன்போடு அழைத்து பயான் வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்துல்லாஹி அலைஹி வாய்க்கு ருசியான சாப்பாடு கொடுத்துட்டாங்க. மணியோ 10 ஆக போகுது. உட்கார்ந்து பொறுமையா 20 நிமிஷம் அப்படின்றது சொன்னாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் 15 நிமிஷத்துல முடிக்க பாக்குறேன். எல்லாம் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அது வரைக்கும் நீங்க தயவு செய்து கொஞ்சம் என்னோட ஒத்துழைப்பு என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் 15 நிமிஷம், இல்லைன்னா 1/2 மணி நேரம். எனக்கு விளங்குது, நீங்க பேசுங்க, அதிர்த்து நாங்க போயிட்டே இருப்போம் அப்படின்னு. நம்ம இங்க எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கக்கூடிய அற்புதமான அந்த காட்சி, யாருக்காக ஒன்று கூடி இருக்கிறோம், எதுக்காக ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த 15 நிமிஷமும் நீங்க சிறப்பா ஒத்துழைப்பீங்க. யாருடைய பெயரை சொன்னால் இரு உதடுகளும் முத்தம் கொஞ்சுவதை போன்று இருக்குமோ அவரை பற்றி நம்ம பேச போறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஒரு பொய் கூட சொல்லாது வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்றால் அது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரையும் ஏமாற்றியதில்லை, யாரையும் அவர்கள் தூற்றியதில்லை, கடினமாக கடிந்து திட்டியதில்லை, யாரையும் மனம் நோகடித்ததில்லை. பொது நலத்தோடு வாழ்ந்தவர், அடுத்தவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பதிலே இன்பம் கண்டவர்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தவர், அப்பழுக்கற்ற நேர்மையான ஒருவர். இந்த உலகத்தில் யாரை குறித்து நீங்கள் கை விரலை காட்டி இவர் எந்த ஒரு அழுக்கும் இல்லாத ஒரு பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்ல முடியாதோ, இந்த உலகத்துல இன்றைய வரையிலும் யாரையும் மிக பெர்ஃபெக்டாக வாழ்ந்தவர் என்று சொல்ல முடியாதோ, அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா உள்ளவர். இந்த உலகத்தில் அவர்களை மட்டும்தான் நாம் எந்த விதமான அப்பழுக்கும் அற்ற ஒரு மனிதர் என்பதை சொல்ல முடியும். மனிதரை தாண்டி புனிதர் என்று சொல்ல முடியும். இதை நான் சொல்லல. மக்கால இறை நிராகரிப்பாளர்கள் என்ன செஞ்சாங்க? நபியே நபின்னு நீங்க சொல்றீங்க, எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம். இங்க வந்து நீங்க அல்லாஹ்ங்கிறீங்க, அதெல்லாம் ஏத்துக்கிறோம். ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் ஒண்ணு இருக்கணும்ல. அந்த ஆதாரம் என்ன? நாங்க எதையுமே எல்லாத்தையும் நாங்க வந்து எவிடன்ஸோட தான் நம்புவோம். ஆதாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மூசா நபி அவங்க மக்கள்கிட்ட ஆதாரத்தை காட்டினாங்க. அசாவை தூக்கி கீழே போட்டாங்க, பாம்பா மாறிச்சு. ஈசா நபி நோயை குணப்படுத்தினாங்க. ஒவ்வொரு நபியும் தன்னுடைய முஜிசா என்று சொல்ற அற்புதத்தை செஞ்சுட்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இதே கேள்வியை கேட்டாங்க அந்த மக்கள். நீங்க நபிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சாங்க? பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டுவாங்க. ஆனா அந்த அற்புதங்களை எல்லாம் விட பெரிய ஒரு அற்புதம் ஒன்று இருக்குது தெரியுமா? நான் உங்களோடு வாழ்ந்த 40 ஆண்டு கால பரிசுத்தமான அப்பழுக்கற்ற வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அதை நான் முன்வைக்கிறேன். நான் ஒன்னும் வேற கிரகத்திலிருந்து வரல, நான் ஒன்னும் வேற ஒரு நாட்டிலிருந்து வரல. எதுக்குமே உதவாத காட்டு மிராண்டித்தனமாக வாழ்ந்த ஒரு கூட்டம், பாலைவனத்தில் உலகத்தால் ஒதுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்துக்கு மத்தியிலிருந்து ஒருத்தனா நான் வந்தேன். என்னை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குறை நிறைகள் என்னை அனைத்தையும் நான் உங்களோடு தான் பகிர்ந்திருக்கிறேன், உங்களோட தான் வாழ்ந்திருக்கிறேன், உங்களோட தான் இருந்தேன். என்னை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும், திறந்த புத்தகம். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அந்த பரிசுத்தமான அந்த வாழ்க்கை தான். நீங்க தான் என்ன அமீன் சொன்னீங்க, நீங்க தான் என்ன நம்பிக்கைக்குரியவன் சொன்னீங்க, சாதிக்குள் அமீன் சொன்னீங்க, உண்மையாளர் சொன்னீங்க. நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதோ இந்த மலைக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா? எல்லோரும் சொன்னாங்க நம்புவோம் அப்படின்னா. அப்படி என்றால் அது உண்மையானால் இதோ நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தி இறைவனுடைய இறை செய்தி என்று சொன்னாங்க. அவ்வளவு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவதனால் தான் அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கை பரிசுத்தமாக்கி வச்சான். ஓமா ஓமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் இந்த உலகத்துல ரஹ்மத்தாக நபியை ஆக்கி வச்சான். அந்த நபி ரஹ்மத்தாக வாழும் காலத்தில் மட்டும் இருக்கவில்லை. 1400 ஆண்டுகளை கழிந்து 1500 வந்துருச்சு. இன்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இத்தனை பேர் ஒன்று கூடியிருக்கிறோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரஹ்மத். அந்த ஒரு ரஹ்மத் நபி அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்ததனால் தான் நாம் இன்று கலிமா சொல்லி இஸ்லாத்தில் இருக்கின்றோம். நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரான பாதையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வாழ்க்கையில உங்களை படைச்சது நான் தான். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்மாதிரி யார் என்றால் என் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ ஒரு BMW கார் நம்ம வாங்குறோம் வைங்க, அந்த காரை குறித்த செய்திகளையும் தேவைகளையும் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் யார்கிட்ட கேட்போம்? அந்த கம்பெனி நமக்கு சொல்லி தரணும் இல்லையா? கேட்கலாம் கொடுப்பான், அதில் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். எந்த பொருளாக இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்னா அந்த கம்பெனி நமக்கு அறிமுகப்படுத்தினால் அதை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? அல்லாஹ் அவனுடைய நபியை நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது எப்படி செய்யலாம் தெரியுமா? இவர் தான் உங்களுக்கு நல்ல முன்மாதிரி. நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க, உங்களுடைய தொழில்துறையில் எடுத்துக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் தீர்வு இந்த நபிகிட்ட தான் இருக்குது அப்படின்னா. அவரை நீங்கள் கல்வியாளராக பார்த்தால் கல்வியாளர், நீங்கள் அவரை ஒரு தொழிலதிபராக பார்த்தால் அவர் தொழிலதிபர்,
அவரை நீங்கள் ஒரு குடும்ப தலைவனாக பார்த்தால் நல்ல குடும்ப தலைவனுடைய உதாரணம். அவரை நீங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக எந்த துறைகளில் பார்த்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் is a good example, best example for humankind. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே 1500 ஆண்டு காலம் ஆன பிறகும் ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு நிகழ்விலும் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தாலே வாங்க சொல்லி ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். வீட்டுக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஒரு மூத்த ஆயிட்டாலும் சரி, ரசூலுல்லாஹ் பேர் இல்லாம இருக்கு. வாழ்க்கையுடைய ஒரு பிள்ளை முதலில் காதில் கேட்கக்கூடிய வாங்கொலியில் ஆரம்பித்து அவனுடைய வாழ்க்கையில் வளர்கின்ற பருவத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு நடத்தையிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவனோடு பெருமானாருடைய பெயர் முழங்காமல், அவனோடு பெருமானாருடைய வழிமுறை இல்லாமல் இந்த உலகத்தில் எவனும் வாழ முடியாது. ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி நான் வாழணும். ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க அந்த மாதிரி நான் தொழுகிறேன். ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க, எப்படி அத்தா கிட்ட பேசினாங்க, எப்படி குழந்தைகிட்ட நடந்து கொண்டாங்க, எப்படி மனைவியோடு நடந்து கொண்டாங்க, இது எல்லாம் நம்ம போறோம். இதுதான் உண்மையான முஸ்லிம். வணக்க வழிபாடுகள்ல, குடும்ப உறவுகள்ல, வாழ்க்கையில, கொடுக்கல் வாங்கல்ல, இப்படி அனைத்தும் ஒரு முஸ்லிமுக்கு முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் உலகமே ஒருவரை நேசிக்கிறது என்றால் அந்த ஒற்றை நபர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஒரு நபிக்கு அவ்வளவு பெரிய பேர் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா சாதாரணமா இல்லை. அவருடைய வாழ்க்கையில் நடந்த வழிமுறைகள், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கொண்டிருந்த நற்குணங்கள், அந்த நற்குணத்தாலேயே அவர்கள் முஸ்லிம்கள் அல்லாத மாற்று மதத்தார்களாலும் ஏன் எதிரிகளாலும் அவர்கள் புகழப்பட்டார்கள். எதிரிகள் கூட, இந்த மார்க்கத்தை எதிர்த்தவங்க கூட ரசூலுல்லாஹ்வை பத்தி ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒண்ணு இல்லைங்க, நம்ம நினைச்சு போவோம், நம்ம சாதாரணமான நாம மனிதர்கள், நாம் செய்கின்ற காரியங்களையும் ரசூலுல்லாஹ் செய்கிற அந்த காரியத்தையும் பார்க்கும் பொழுது சில உதாரணத்துக்கு சொன்னா புரியும். முஸ்லிம்களுக்கே மிகவும் மிகவும் உன்னதமான உயர்வான இந்த உலகத்தில் உள்ள இடம் என்று ஒன்று இருந்தால் அது எதா இருக்கும் சொல்லுங்க. உலகத்துல முஸ்லிம்களுக்கு உன்னதமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது என்னதான் இருக்கும்? அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீடு பள்ளிவாசல் இல்லையா? பள்ளிவாசல் தான் உலகத்திலே சிறந்த இடம். அந்த பள்ளிவாசலுக்கு ஒருவர் வருகிறார், ஒரு காட்டு அரபி வந்தவர் நேர போய் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த அரபி என்ன செய்யறாரு, கிராமவாசி தன்னுடைய அறியாமையின் காரணத்தினால் போய் நேர ஒண்ணு கிடைச்சாரு. இது கேள்விப்பட்டிருப்பீங்க. யூரின் பாஸ் பண்ணிடுறாரு. இத பார்த்துட்டு அங்க இருந்த அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு கொந்தளிப்பு. ஏன்னா உயிரை விடவும் மேலா அந்த அல்லாஹ்வுடைய ஆலயமான இந்த மஸ்ஜித், அந்த இடத்துல இப்படி அசிங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் எழுந்து போய் பாயிறாங்க அவர் மேல. பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்தாரு. வேணாம், விட்டுருங்க. அறியாமையினால் ஒருவர் செய்யக்கூடிய தவறை நீங்கள் நியாயப்படுத்த, அந்த தவறை நீங்கள் கண்டிப்பதன் மூலமாக அவருடைய மனம் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இஸ்லாத்திற்கு எதிராக மாறிவிடுவார். கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல ஃபுல்லா யூரின் போய் முடியட்டும். எவ்வளவு கருணை நபி பாருங்க. அவர் ஒரு மனிதனுக்கு யூரின் போயிட்டு இருக்கும் பொழுது அதை நிப்பாட்டினான்னு சொன்னா, அடக்குனான்னு சொன்னா அவனுக்கு ஒரு பெரிய நோயை இழுத்து கொண்டு வந்துடுவார். ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை, யாருமே தெரியாத ஒரு கிராமவாசியை விடுங்க, அவர் முதல்ல பரிபூர்ணமா போய் முடியட்டும். முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்களை அழைத்து வந்து இதை சுத்தம் பண்ணி சொன்னாங்க. வாளி கொண்டு வந்து சுத்தம் பண்ணிடுறாங்க. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா ரசூலுல்லாஹ் தனியா அந்த கிராமவாசியிட்ட போய் பட்டி காட்டான். அவர்கிட்ட போய் உட்கார்ந்து, இது இறைவனை வணங்கக்கூடிய இடம்பா, இங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், ரசூல் தான் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை மென்மையாக எடுத்து வைக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. நம்ம இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறோமே, இந்த தவறை கூட இவ்வளவு மென்மையாக ஒருத்தர் கண்டிக்க முடியுமா? அப்படி என்றால் இவர் எவ்வளவு பெரிய மனிதர் என்பதை உணர்ந்து இஸ்லாத்திற்குள் வருகிறார். இதுதான் பண்பு. சமீப காலத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. பள்ளிவாசல்ல பிடிச்சி ஒருத்தரை இழுத்துட்டு போய் வெளியே தள்ளணும்.
இதுதான் நம்முடைய நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தாலே ரசூலுல்லாஹ்வை குறித்து அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? புஇஸ்து இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். நான் நற்குணத்தை முழுமைப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா, நற்குணத்தை முழுமைப்படுத்துவதற்கு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எப்படி புகழ்ந்து சொன்னா தெரியுமா குர்ஆன்ல? இன்னக லஅலா குலுகின் அலீம். நபியே நீங்கள் அற்புதமான ஒரு நல்ல குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். பிற மதத்தாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இங்கிதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. இஸ்லாத்தை ஏற்காத உறவினர்களை, இஸ்லாத்தை ஏற்கிற குடும்பத்தில் ஒருத்தர் இஸ்லாத்துல இல்ல, அவரோடு நீங்கள் பழகலாமா என்கின்ற கேள்வி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்து கேட்கிறாங்க. எங்க அம்மா இஸ்லாத்துல வரல, நபியே அவங்க நான் சேர்த்துக்கலாமா அவங்களை? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிச்சயமா நீ அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை இஸ்லாம் எப்போதும் குறுக்கிடாது என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, அவர்களை நல்ல முறையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இஸ்லாத்தை பத்தி பயங்கரமா வெளியில பேசப்படுது. எப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாம் மார்க்கமா, இஸ்லாம் மார்க்கம்னு சொன்னா அது வந்து காஃபிர்கள் சொல்லக்கூடிய மார்க்கம், அவர்களை கொலை செய்ய சொல்லக்கூடிய மார்க்கம், எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லுது. பாத்தியா, குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, வக்துல் முஷ்ரிக்கீன்களை கொல்லு அப்படின்னு சொல்லுது. ஒரு இடத்துல இன்னமல் முஷ்ரிக்குன் நஜீஸுன் அப்படின்னு சொல்லுது. என்ன, முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பவர்கள் எல்லாம் நஜீஸ். நஜீஸ்னா என்ன? அசுத்தம் அப்படின்னு குர்ஆன்ல ஆயத்து இருக்குது. இருக்குதா? இருக்குது. அப்படி ஆயத்து இருக்குது. ஆனா எப்பவுமே குர்ஆனுடைய அந்த டெக்ஸ்டை மட்டும் நீங்க பார்த்து ஒரு விஷயத்தை அணுகுனீர்கள் என்று சொன்னால் தவறான அணுகுமுறையை கொண்டு போய் சேர்க்கும். இந்த இடத்துல தான் உலமாக்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த ஆயத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன? இந்த ஆயத்து எங்க இறக்கப்பட்டது, எப்ப இறக்கப்பட்டது, இந்த ஆயத்து யாரை குறித்து பேசுகிறது என்பதை பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா, முஷ்ரிக்கீன்களை கொலை செய்யுங்கள் என்று சொன்னால் முஷ்ரிக்கீன்கள் என்றால் அந்த இடத்தில் எதிரிகள் என்று அர்த்தம். எதிரிகள் என்றால் எப்படி என்றால், ஒரு போரிலே போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு படைத்தலைவன் மற்றவர்களுக்கு ஆணையிடுகின்ற பொழுது ஒரு தளபதி எப்படி ஆணையிடுவான்? அவர்களை கொல்லுங்கள் என்று ஆணையிடுவான். அது போன்று அல்லாஹ் தஆலா அவர்களை கொல்லுங்கள் என்று அந்த இடத்தில் ஆணையிடக்கூடிய செய்தி இந்த பேக்ரவுண்ட படிச்சதான் தெரியும். இன்னமல் முஷ்ரிக்குன நஜீஸுன், நஜீஸ் ஏன் சொல்றாங்க? ஏன்னா அவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஏற்காமல் அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீதை அவர்கள் அசுத்தப்படுத்துகிறார்கள் என்பதால் அவர்கள் நஜீஸ் என்று, இந்த நஜீஸ் என்பது மானவி என்று சொல்லுவார்கள். மானவி என்றால் நஜீஸுல் ஹகீகி ஒன்று இருக்குது, நஜீஸுல் மானவி அப்படின்னு ஒன்று இருக்கு. நஜீஸுல் ஹகீகி அப்படின்னு சொன்னா நம்ம மேல ஒரு அசிங்கம் படுதுன்னு, ஒரு சாணி படுது அல்லது எச்சில் படுது, விலங்குகளுடைய எச்சில் படுது, அது ஒரு நஜீஸ். அந்த நஜீஸ், அது நஜீஸுல் ஹகீகி, கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு நஜீஸ். நஜீஸுல் மானவி என்றால் உள்ள, அதாவது அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கையில் அவர்கள் பல தெய்வ கொள்கையில் இருக்கிறார்கள், ஓரிரை கொள்கையில் இல்லை என்பதால் தௌஹீதுக்கு அப்பாற்பட்டது. அதனால் அது நஜீஸ். இது இதனுடைய விளக்குங்க. ஆனா எத்தனை பேரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லக்கூடிய, இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க குர்ஆனுக்கு ஒரு, அதாவது மாற்று மத சகோதரர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு வசனம் ஒன்று போதும். அந்த ஒரு வசனம் முழு குர்ஆனுக்கும் எடுத்துக்காட்டான வசனம், முழு இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் மாற்று மத சகோதரர்களோடு எப்படி பழக வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் வெர்ஸ். அல்லாஹ் சொல்றான், நல்லா கேளுங்க. லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன யுகாதிலுன ஃபீ சபீலில்லாஹ் லா யுகாதிலுனகும் வலம் யுக்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும். இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பு என்னவென்றால், அல்லாஹ் சொல்றான், உங்களை, முஸ்லிம்களை பார்த்து சொல்றோம், உங்களை வாழ விடாமல் உங்கள் வீட்டை விட்டு ஊரை விட்டு உங்களை துரத்துறான். ஒருத்தன் உங்களை வாழ விடாம, உங்கள் உரிமையை தராம, உங்களை வீட்டை விட்டு நாட்டை விட்டு துரத்துறான் அல்லது உங்களை அடிச்சு துன்புறுத்துறான். அப்படின்ற பட்சத்தில் அவர்களை எதிர்த்து நீங்கள் போரிடலாம். அப்படி செய்யாத இன்னோசன்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா,
நான் நம்ம அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம், நம்மோடு ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம், நம்மோடு நல்ல முறையில் பழகக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் நண்பர்கள் இருக்கலாம். இவர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ரெண்டு விஷயம் அதான் சொல்றாங்க. அன்தபர்ரூஹும் என்று சொன்னால் நீங்கள் நல்ல முறையில் அவர்களுக்கு உடைய கடமைகளை செய்யுங்கள். பிர்ருல் வாலிதைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிர்ருல் வாலிதைன் அப்படின்னு பிர்ருன்னு சொன்ன அர்த்தம்னா நல்லது செய்யணும். யாருக்கு? அத்தா அம்மாக்கு. அல்லாஹ் அத்தா அம்மாக்கு நீங்க நல்லது செய்யணும் அப்படிங்கிறான். அல்லாஹ் அத்தா அம்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறான். அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணா தெரியுமா? இந்த வார்த்தை அன்தபர்ரூஹுன்ற வார்த்தை தான் அல்லாஹ். அப்ப அந்த பிர்ருல் வாலிதைன் உங்க அத்தாக்கு அம்மாக்கு நீங்க எப்படி பணிவிடை செய்யணுமோ அதே போல உங்க சகோதரர்களுக்கு செய்யணும். யார்? மாற்று மத சகோதரர்கள், இஸ்லாம் அல்லாதவருக்கு, உங்களோடு நல்ல முறையில் பழகக்கூடியவருக்கு, இன்னோசன்ட் நான் முஸ்லிம்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்க நடக்க வேண்டும் அவர்களிடத்தில். இரண்டாவது அல்லாஹ் சொல்ற முக்கியமான விஷயம் வத்துக்ஸிது இலைஹிம், அவர்களோடு நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா. நீதம் என்று சொன்னா இன்னொரு வார்த்தை இருக்கு, அதில் அப்படின்ற வார்த்தை இருக்கு. அதில் என்று சொன்னால் இந்த அதிலுக்கும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னண்டா அதில்னு சொன்னா எனக்கு ஒருத்தன் நல்லது செய்யறான் அப்படின்னா அவனுக்கு அதே அளவு நான் நன்மை செய்யறேன்னு சொன்னா அது நீதம். ஒருத்தன் எனக்கு நல்லது செய்யறான் அதே அளவு அவனுக்கு நன்மை செய்யறேன் நீதம். கிறிஸ்துவ என்ன தெரியுமா? அவன் எனக்கு ஒரு நல்லது செய்யறான் அதை விட அதிகமாக அவனுக்கு நான் நல்லது செய்யறேன். அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு அத்தா அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கங்க. ஒண்ணு அவங்க என்ன செய்யறாங்க அதை விட டபுளா நீங்க நல்லது செய்யுங்க. இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் முஸ்லிம்கள். இப்படிதான் நல் உறவை மாற்று மத சகோதரர்களோடு இணக்கமாக வாழ சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. பெருமானார் அப்படிதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டான் என்பதற்காக பெருமானார் அவனுடைய வீடு தேடி சென்று அவனுடைய வீட்டிற்கு அவனுடைய தலை மாட்டில் உட்கார்ந்து பக்கத்தில் உட்கார்ந்து ஆறுதல் சொல்கிறார். யார்? ஒரு யூத சிறுவன். அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ இஸ்லாமுக்கு வரியான்னு இஸ்லாம் கலிமா சொல்லு. மூத்துடைய நேரம் ரொம்ப முடியாம போயிட்டான். கலிமா சொல்லு அப்படின்னு சொல்றான். உடனே அவன் அத்தாவை பார்க்கறான். அத்தா சொல்றாரு முகமது என்ன சொல்றாரோ அது மாதிரி செய் அப்படின்னு. ஏன்னா முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு பணியாளாக இருந்த பையன். அந்த பையன் ரசூலுல்லாஹ்வுக்கு பணியாளாக இருந்த பையன். முகமது என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செய் அப்படின்ற உடனே அந்த பையன் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருகின்றான். கலிமா சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், அந்த நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படிங்கிறாங்க. யாருக்கு? அந்த நான் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய நபி, ஒரு அரபு உலகத்தை ஆண்டவர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட நபி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு ஊர்வலம் செல்கிறது. ஒரு ஊர்வலம். என்ன ஊர்வலம்? ஃபினரல் ஊர்வலம், இறுதி சடங்கு ஊர்வலம். ஒரு மாற்று மத சகோதரர்களுடைய ஊர்வலம், யஹூதியினுடைய ஒரு ஊர்வலம். ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நிற்கிறாங்க. மனிதத்துக்கு எவ்வளவு மதிப்பளிக்கிறார்கள் என்பதை பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்றவங்கள்ட்டையும் நம்ம மதிக்கிறது இல்லை, மூத்தா போயிட்டு அதுக்கு மேல வாழக்கூடியவர்களிடத்திலையும் நம்ம மதிக்கிறது இல்லை. அவர் ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நிற்கிறாங்க. சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன நீங்க எந்திரிச்சு நிற்கிறீங்க? அவர் ஒரு நான் முஸ்லிம் மாற்று மத சகோதரர் என்று சொன்னவுடன், யூதர் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அற்புதமான வார்த்தை நெகிழ்ச்சியாகிறது எனக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதுவும் உயிர் அல்லவான்னு கேட்டாங்க. அதுவும் உயிர் தானே, உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய உயிர் அல்லாஹ் படைத்த உயிர் தானே என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணத்தை கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதை அப்படியே பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட நற்குணத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய அதாவது வாரி வழங்கக்கூடிய விஷயத்த நம்மளுக்கு ரொம்ப கஞ்சத்தனம் படக்கூடியதா இருக்கிறாங்க. எல்லாம் செய்வாங்க, காசு பண்ணு வந்துட்டா ஒரு கஞ்சத்தனம் கூடவே வந்துடும். கஞ்சத்தனம் கூடவே வந்துடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி தன்னிடத்தில் இருந்தது மட்டுமல்ல, யாராவது ஏதாவது கேட்டுவிட்டால் உடனே அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
ரசூலுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய மன்னராக இருந்த நேரம், நல்ல கவனிங்க, நல்ல ஒரு மன்னராக இருந்த நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் இருக்கும் பொழுது ஒரு அரபி என்ன செய்யறாரு, படிக்காதவர், ரசூலுல்லாஹ்வுடைய துண்டு சட்டை போட்டிருப்பாங்களே அவங்கள சட்டையை பிடிச்சி இழுத்து ரசூலுல்லாஹ், யாரு, ஒரு அதிபர் சட்டையை பிடித்து இழுத்து, இந்த ஒட்டகம் நிறைய எனக்கு காசு வேணும், ஏன்னா நீங்க வச்சிருக்க காசு என்ன உங்க காசா, மக்களுடைய பணம் தானே வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. நினைச்சு பாருங்க, ஒரு அதிபர் தப்பி இப்படி நீங்க கேட்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு குடிமகன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பூத்து விட்டு அவருக்கு தேவையானதை கொடுக்குங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுகிறார். ரசூலுல்லாஹ் என்று தெரிந்தும், அதுவும் ஒரு மன்னர் என்று தெரிந்தும், பெருமானாருடைய சட்டையை பிடித்து ஒருவர் கேட்ட பொழுதும் கூட புன்னகை பூத்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருந்தார் என்றால், ஒரு அதிபர் இருந்தார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை பூத்தார்கள். பூத்து விட்டு அவருக்கு தேவையானதை நிறைவேற்றி விட்டார்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து சாதாரணமான ஒரு மனிதர், நம்ம சாதாரணமா இருக்கும் பொழுது நம்மகிட்ட வந்து யாராவது சட்டையை பிடிச்சா நம்ம என்ன செய்வோம்? மறுபடியும் சட்டையை பிடிச்சி சட்டைக்கு போயிடுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் பஞ்சத்தனமே கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறது. அதாவது ஒரு ஊர்ல 2 கஞ்சர் இருந்தாங்க. முதல் கஞ்ச வீட்டுல ஒரு விசேஷம் சொல்லிட்டு தன்னுடைய மகனை கூப்பிட்டு ஒரு பையை எடுத்து அந்த பையில பலகாரங்கள்லாம் போடுற மாதிரி இப்படியே செய்கையை போட்டு, இன்னைக்கு நமக்கு பலகாரம்லாம் கொடுத்துருக்காங்க, உண்மையான பலகாரம். இவர் வந்து பலகாரம்லாம் இல்லாமையே பலகாரம் கொடுக்குற மாதிரி உள்ள கட்டி கையை எடுத்து போட்டு அந்த பையை தூக்கி மகன்கிட்ட ஒப்படைச்சு, இந்த பாரு பக்கத்து ஊர்ல என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனும் கஞ்சன் தான், 2வது நம்பர் கஞ்சன் அவன், இந்த என் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அந்த ஃப்ரெண்டுக்கு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பையன் கொடுத்து வரும். அவன் மகன் என்ன செய்யறான், அதை வாங்கிட்டு அப்படியே நேரம் அந்த 2வது கஞ்சன் வீட்டுக்கு போறான். அந்த வீட்டுல அந்த கஞ்சன் இல்ல, ஊர்ல வெளியூருக்கு போயிட்டான். அவனுடைய மகன் இருந்தான். கதவை தட்டி உள்ள போய், எங்க அத்தா பலகாரம் கொடுத்து விட்டாரு, வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னு கொடுங்க. அப்படியா, கொடுங்க, கீழே கொட்டாம சிந்தாம கொடுங்க அப்படின்னு வாங்கி அப்படியே எடுத்து வீட்டுல வைக்கிற மாதிரி அவனும் ஒரு பக்கம் என்ன செய்யறான், அவன் கஞ்சன மகன் தானே, அவன் எடுத்து எல்லாம் சைகையிலேயே நடக்குது, உண்மையா நடக்குது, சைகையிலேயே நடக்குது, வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்ப நான் போயிட்டு வரேன். இல்ல போகாதீங்க, இருங்க, நீங்க இவ்வளவு தூரம் வந்து எனக்கு பலகாரம் கொடுத்துருக்கீங்க, நான் வந்து திரும்ப ஒரு உங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னா எங்க அக்கா கோச்சுக்குவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் இன்னொரு பையில எலுமிச்சப்பழம் 10 எலுமிச்சப்பழம் எடுக்கிற மாதிரி எடுத்து அதுவும் செய்யத்தான் ஒண்ணும் கிடையாது, 10 எலுமிச்சப்பழம் எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தான். கொடுங்கன்னு அவரும் பத்திரமா அந்த பையன் வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு போயிட்டான். இப்போ வெளியூருக்கு போன கஞ்சன் ஊருக்கு வந்துட்டான். திரும்ப அத்தா, நேற்று வந்து உங்க ஃப்ரெண்டு வீட்டுல விசேஷம்னு சொல்லி கையில பலகாரம் கொடுத்துட்டு இருக்காரு, அதை கொண்டு வந்தாரு, உங்களுடைய நண்பனுடைய மனம் கொண்டு வந்தாரு. அப்படியா, அப்ப நீ என்ன வெறுங்கையா அனுப்புன, எதுவும் கொடுக்கலையா? இல்ல நானும் கொடுத்து விட்டேன், நான் உங்களுடைய மகனாச்சு, அதனால நானும் கொடுத்து விட்டேன், 10 எலுமிச்சப்பழம் போட்டு கொடுத்து விட்டேன் அப்படின்னு காட்டினான். இவருக்கு வந்துச்சே போவோம், என்னது 10 எலுமிச்சப்பழம் போட்டி அப்படின்னு சொல்லி செவுக்குல ஒரு அடி அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே அந்த மகன், அத்தா நான் 10 எலுமிச்சப்பழம் போட்டேன்னு அடிச்சிட்டீங்களா அத்தா? இல்லடா, அது கூட பரவாயில்லை, நீ 10 எலுமிச்சப்பழம் போட்டுதான் பரவாயில்லை, நீ போட்ட சைஸை பார்த்தா ஏதோ ஆரஞ்சு பழம் போட்ட சைஸ்ல இருக்குது அப்படின்னா. எலுமிச்சப்பழம் தானே போட்ட, நீ போட்ட சைஸை பார்த்தா ஆரஞ்சு பழம் போட்ட சைஸ்ல இருக்குது, அதை நீ குறைச்சி எலுமிச்சப்பழமா போட வேண்டியதான் அப்படின்னா. இப்போ இந்த மாதிரி உலகத்துல கஞ்சர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கண்ட விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்றோம், நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடியவர்கள் நாம ரொம்ப குறைச்சு போயிட்டோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னா, தன் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்தையும் இல்லாதவர்கள் யாரும் வந்து கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, எங்க வீட்டுல பசி அப்படின்னா என்ன இருக்குதோ எடுத்து கொடுத்துருவாங்க. பைத்துல் மால் வச்சிருந்தாங்க, அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது.
அதுபோல ரசூலுல்லாஹ் மாற்று மத சகோதரர்களை பத்தி நாங்க பேசினேன். குடும்பத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, மக்களோடு எப்படி இருக்கணும், பெற்றோர்களோடு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்படி தன்னுடைய குணத்தால் எப்படி சிறந்தவர் ஒருவர் உலகத்தில் சிறந்தவர் என்றால் அவர் குணத்தால் சிறந்தவர் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மறுமையில ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அத்துணை அமல்களும் ஒரு தட்டில் வச்சாலும், ஒரு தட்டில் ஒரு விஷயத்தை வைத்தால் அது கணத்துவிடும். அது என்னன்னு சொன்னா உங்களுடைய குணநலன்கள், உங்களுடைய நற்குணங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நற்குணத்தை பேணி பின்பற்றி நடந்தார்களோ, அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆரம்பத்தில் அவங்க எப்படி இருந்தார்களோ அதே வாழ்க்கையில் அதே குணத்தோடு அதே நிலையோடு கடைசி வரையிலும் அவர்கள் மன்னராக ஆன போதும் அப்படித்தான் இருந்தாங்க. அவர்கள் ஆரம்பத்தில் நபியாக இருக்கும்போது, நபியாக இல்லாமல் இருக்கும் பொழுதும் அப்படித்தான் இருந்தார்கள். தன்னோடு பேச வருவோர் எல்லோரும் எளிமையாக பெருமானாரை அப்ரோச் பண்ணக்கூடிய விதத்தில் வெரி அப்ரோச்சபிள் பர்சனா இருந்தாங்க. இன்றைக்கு மாதிரி உலகத்திலேயே செக்யூரிட்டி கார்டு இல்லாத ஒரு அதிபர் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்க்கு எந்த செக்யூரிட்டி கார்டும் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு சஹாபாக்கள் மட்டும் தான் இருந்தாங்க. ஆகவே நாம் இந்த நற்குணத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய நெறிகளை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஆக்கி நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பெறக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் அலைக்கும் யா ஹபீப், சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். அஷ்ரகல் பத்ரு அலைனா சலாத்துல்லா சலாமுல்லா அலா தாஹா ரசூலில்